அமைச்சர் பி.கே. சேகர்பாபு நிற்கிற திமுக சார்பு நிற்கிறாரு. அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா ராயபுரம் மனோ என்கின்ற மனோகரன் அவர் நிற்கிறாரு. அந்த இடத்துல நீங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே வந்து 2-3 முறை நீங்க எம்எல்ஏவா இருந்துக்கிறீங்க. ஸோ குறிப்பா பூங்காநகர் தொகுதியில் இருக்கும்போது இருந்துக்கிறீங்க. அந்த அடிப்படையில உங்களோட பார்வையில யார் அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணா வெற்றி பெற முடியும்? ஹார்பர் தொகுதிக்கு எனக்கு ஒரு ஒரு வகையில ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா நான் பூங்காநகர் தொகுதியில நின்ற அந்த சவுகார்பேட்டை அந்த இடமெல்லாம் இப்பொழுது ஹார்பர் தொகுதிக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே அது ஹார்பர் தொகுதியில பல ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயிச்ச டாக்டர் யு கிருஷ்ணராவ் அவர் எனக்கு சொந்தக்காரர். அந்த தொகுதியில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ், எனக்கு சொந்தக்காரர். ஆகவே அது எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், டஃப்பாக இருக்கு. இவர் கடுமையாக பணியாற்றினால் இங்கே நம்முடைய என்டிஏ அணியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த சவுகார்பேட்டை ஏரியா சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து குஜராத்தி ராஜஸ்தானி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி கவர் பண்ணி அந்த ஒரு ஓட்டு வங்கி வந்து வெற்றி. நான் எப்படி என் மாதிரி நான் எப்படி வேலை செய்தேன் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. குஜராத்தி ஒரு நண்பர் எனக்கு இருந்தார். அவரிடத்துல ஒரு சில கருத்துகள் சொல்லி குஜராத்தியில நான் ஸ்பீச் கொடுத்திருக்கேன். स्वतंत्र संग्राम से भाइयों बहनों तमारा फाड़ो घनो मोटो चे அப்படின்னு குஜராத்தில ஸ்பீச் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி மினு மசானி அவர்கள் ராஜ்கோட்டை எம்பி, அவரை வர வச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். எல்லாரையும் கவர் பண்ணணும். அவங்களுக்கு நாங்க வடநாட்டுக்காரங்க, நாம இங்கே தேவையற்றவர்கள் என்கிற எண்ணம் வரக்கூடாது. நம்ம நாட்டை பொறுத்தவரையில தமிழர்கள் வடநாட்டில் இருந்தாலும் வடநாட்டுக்காரர்கள் இங்க இருந்தாலும் எல்லாரும் இந்தியர்கள். அந்த ஒரு இம்ப்ரெஷன் அந்த வகையில பணியாற்ற வேண்டும். அவர் அப்படி பணியாற்றினால் இங்கே